வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினா விடைகள் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்தில் இருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்தில் இருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? ஆன்சர், யானை தந்தமும் மயில் தோகையும். ஆன்சர், யானை தந்தமும் மயில் தோகையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று. சேர நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று. ஆன்சர், தந்தம். ஆன்சர், தந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரனை புகழ்ந்து பாடுவது என்ன திணை? வீரனை புகழ்ந்து பாடுவது என்ன திணை? ஆன்சர், பாடான் திணை. ஆன்சர், பாடான் திணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறுந்தொகையின் அடி வரையறை. குறுந்தொகையின் அடி வரையறை. ஆன்சர், 4 முதல் 8 வரை. ஆன்சர், 4 முதல் 8 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. ஆன்சர், பள்ளுப்பாட்டு. ஆன்சர், பள்ளுப்பாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர், தூது. ஆன்சர், தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர், மதுரை சொக்கநாதர். ஆன்சர், மதுரை சொக்கநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறவஞ்சி என்பது ஒரு. குறவஞ்சி என்பது ஒரு. ஆன்சர், சிற்றிலக்கியம். ஆன்சர், சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காவடி சிந்தின் தந்தை யார்? காவடி சிந்தின் தந்தை யார்? ஆன்சர், அண்ணாமலையார். ஆன்சர், அண்ணாமலையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர். ராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர். ஆன்சர், அனுமன். ஆன்சர், அனுமன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார்? திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர், குமரகுருபரர். ஆன்சர், குமரகுருபரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 30 முதல் 35 ஆண்டு கால சராசரி வானிலையை குறிப்பது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 30 முதல் 35 ஆண்டு கால சராசரி வானிலையை குறிப்பது. ஆன்சர், காலநிலை. ஆன்சர், காலநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாம்பார் ஏரியின் மற்றொரு பெயர். சாம்பார் ஏரியின் மற்றொரு பெயர். ஆன்சர், புஷ்கர் ஏரி. ஆன்சர், புஷ்கர் ஏரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஸ்ரவணபெலகொலாவில் உள்ள பாகுபலி சிலை உள்ள மாநிலம். கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சரவணபெலகொலாவில் உள்ள பாகுபலி சிலை உள்ள மாநிலம் எது? ஆன்சர், கர்நாடகா. ஆன்சர், கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாதுலா கணவாய் அமைந்துள்ள இடம். நாதுலா கணவாய் அமைந்துள்ள இடம். ஆன்சர், சிக்கிம். ஆன்சர், சிக்கிம். நெக்ஸ்ட், பொமிஜிலா கணவாய் அமைந்துள்ள இடம். பொமிஜிலா கணவாய் அமைந்துள்ள இடம். ஆன்சர், அருணாச்சல பிரதேசம். ஆன்சர், அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிப்கிலா கணவாய் அமைந்துள்ள இடம். சிப்கிலா கணவாய் அமைந்துள்ள இடம். ஆன்சர், இமாச்சல பிரதேசம். ஆன்சர், இமாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரகோரம் கணவாய் அமைந்துள்ள இடம். காரகோர கணவாய் அமைந்துள்ள இடம். ஆன்சர், ஜம்மு காஷ்மீர். ஆன்சர், ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ஒரு வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ஒரு வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது? ஆன்சர், வானிலை. ஆன்சர், வானிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் எங்கு அமைக்கப்பட்டிருக்கும்? வடபுறத்தில் இருந்தும் தெற்புறத்தில் இருந்தும்
குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் எங்கு அமைக்கப்பட்டிருக்கும்? ஆன்சர் பெருங்குளத்தில். ஆன்சர் பெருங்குளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருங்குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை அறைகள் இருக்கும்? பெருங்குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை அறைகள் இருக்கும்? ஆன்சர் 3 அறைகள். ஆன்சர் 3 அறைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பாமீர் முடிச்சு. ஆன்சர் பாமீர் முடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மயில் துத்தம் என்று அழைக்கப்படும் சேர்மம். மயில் துத்தம் என்று அழைக்கப்படும் சேர்மம். ஆன்சர் தாமிர சல்ஃபேட். ஆன்சர் தாமிர சல்ஃபேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பச்சை துத்தம் என்று அழைக்கப்படும் சேர்மம். பச்சை துத்தம் என்று அழைக்கப்படும் சேர்மம் எது? ஆன்சர் இரும்பு சல்ஃபேட். ஆன்சர் இரும்பு சல்ஃபேட். மயில் துத்தம் தாமிர சல்ஃபேட், பச்சை துத்தம் இரும்பு சல்ஃபேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சால்பீட்டர் என்று அழைக்கப்படும் சேர்மம். சால்பீட்டர் என்று அழைக்கப்படும் சேர்மம். ஆன்சர் பொட்டாசியம் நைட்ரேட். ஆன்சர் பொட்டாசியம் நைட்ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விட்ரியல் எண்ணெய் என்று அழைக்கப்படும் சேர்மம். விட்ரியல் எண்ணெய் என்று அழைக்கப்படும் சேர்மம். ஆன்சர் கந்தக அமிலம். ஆன்சர் கந்தக அமிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிப்சம் என்று அழைக்கப்படும் சேர்மம். ஜிப்சம் என்று அழைக்கப்படும் சேர்மம். ஆன்சர் கால்சியம் சல்ஃபேட். ஆன்சர் கால்சியம் சல்ஃபேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரிஸ் சாந்து என்று அழைக்கப்படும் சேர்மம். பாரிஸ் சாந்து என்று அழைக்கப்படும் சேர்மம். ஆன்சர் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஆன்சர் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. ஆன்சர் சிலிக்கா ஏரி. ஆன்சர் சிலிக்கா ஏரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. ஆன்சர் புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய உயர்நில பகுதியில் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய உயர்நில பகுதியின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மாலவ பீடபூமி. ஆன்சர் மாலவ பீடபூமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து. சிந்து நதியின் மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர். கங்கை நதியின் நீளம் 2525 கிலோமீட்டர். கோதாவரியின் நீளம் 1465 கிலோமீட்டர். காவிரியின் நீளம் 800 கிலோமீட்டர். இது பொறுத்துகளை கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சிந்து 2850 கிலோமீட்டர், கங்கை 2525 கிலோமீட்டர், கோதாவரி 1465 கிலோமீட்டர், காவிரி 800 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி. ஆன்சர் கோதாவரி. ஆன்சர் கோதாவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம். ஆன்சர் ஜூலை 28. ஆன்சர் ஜூலை 28. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓசோன் தினம். ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். மானசரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகள். மானசரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகள். ஆன்சர் சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா. ஆன்சர் சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதனை மறுப்பது எது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதனை மறுப்பது எது? ஆன்சர் சமணம். ஆன்சர் சமணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ட்ராம் அமைந்துள்ள மாநிலம் எது?
உலகின் மிக அதிகளவு மழை பொழியும் பகுதியான மவுண்ட் சின்ராம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் மேகாலயா. ஆன்சர் மேகாலயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு? கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு? ஆன்சர் கங்கை. ஆன்சர் கங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் காவிரி. ஆன்சர் காவிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி. மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி என்ன நதி? ஆன்சர் பிரம்மபுத்திரா. ஆன்சர் பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு. இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஆன்சர் ஆப்கானிஸ்தான். அவ்வளோதான், நம்ம முக்கியமான வினாவிடைகளை பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 3 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.